சூப்பரான கத்திரிக்காய் மசியலுங்க. தோசைக்கு, இட்லிக்கு, பிரியாணிக்கு, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கணும். அன்றைக்கி சப்பாத்திக்கு தான் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் 250 கிராம் எடுத்துருக்கேன். பொடி பிஞ்சு காய் எடுத்துருக்கேங்க. ஒரு மண் கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா கருவேப்பிலை தழை, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு 2 வரமிளகாவும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி 2 தக்காளி உப்பு போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு கிண்டிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூளுங்க. எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கத்திரிக்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வரைக்கும் கிண்டி கொடுத்து 1 ஸ்பூன் வரமல்லியும் போட்டு நல்லா கிண்டி கொடுத்து கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு வேக வைக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு கொஞ்சோண்டு புளியும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து லாஸ்ட்டில் மல்லித்தழை போட்டு இறக்குங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே?